கடந்த ஜனவரி மாதம் மழையால் பாதிக்கப்பட்ட 60,000 ஹெக்டேர் பயிர் பாதுகாப்புக்கு இழப்பீடு வழங்காத தமிழக அரசை கண்டித்து வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி மயிலாடுதுறையில் சாலை மறியல் செய்யப்போவதாக விவசாய சங்கங்கள் அறிவித்துள்ளன. மயிலாடுதுறையில் தமிழ்நாடு விவசாய சங்கம், டெல்டா பாசன விவசாய சங்கம், யாழ் இயற்கை விவசாயிகள் சங்கம், தமிழ்நாடு கரும்பு விவசாய சங்கம் ஆகியவற்றின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கடந்த ஜனவரி மாதத்தில் நமது மாவட்டத்தில் பருவம் தவறிய மழையில் 60,000 ஹெக்டேர் பயிர்கள் பாதுகாப்பு அடைந்ததற்கு தமிழக அரசு பயிர் இழப்பீடு தொகை வழங்காத நிலையில் அருகில் உள்ள கடலூர் மாவட்டத்தில் விவசாயத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் இருப்பதால் அந்த மாவட்டத்திற்கு பயிர் நிவாரண தொகையும் இன்சூரன்ஸ் இழப்பீடு தொகையும் வழங்கப்பட்டது என கூட்டத்தில் விவசாயிகள் கொந்தளித்தனர். தொடர்ந்து மயிலாடுதுறை மாவட்ட விவசாயிகளை தமிழக அரசு வஞ்சிப்பதால் வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி மயிலாடுதுறையில் உள்ள அனைத்து விவசாயிகளும் இணைந்து சாலை மறியல் போராட்டம் நடத்துவது என கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட விவசாய சங்க பிரதிகள் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை முன்வைத்தனர்.